நம்ம மகி அகாடமி சார்பாக கண்டக்ட் பண்ணுற கோர்ட் எக்ஸாம் டெஸ்ட் பேஜை பற்றி நீங்கள் எல்லா வீடியோலையுமே ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் தான் டெஸ்ட் பேஜை பற்றி பேசுகிறீங்க. அதை பற்றி ஷார்ட்டாக பேசாமல் கொஞ்சம் ஃபுல் லென்த்தாக அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பெரும்பான்மையான நபர்கள் கேட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுற 3rd டெஸ்ட் பேஜ் அண்ட் இதுதான் லாஸ்ட் டெஸ்ட் பேஜாகவும் இருக்க போகுது. ஏன்னா அப்புறம் டைம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக் அண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து கோர்ட் எக்ஸாம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 15ஆம் தேதி முதல், இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை, ஜூலை 15ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட் இருக்க போகுது. டெய்லி டெஸ்ட் இருக்க போகுது. அண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் அண்டு டேர்ம் வைஸாக இந்த டெஸ்ட் அப்படின்றது இருக்க போகுது. டெய்லி டெஸ்ட் தான் இது. ஒரு நாள் கூட டெஸ்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுற எல்லா டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 கொஸ்டின்ஸுக்கு மேலே தான் இருக்கும். மினிமம் 50 அப்படின்றது இருக்கும். அதுவும் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 கொஸ்டின் மினிமம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அந்த நிறைய திரளான கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் புக் பேக் மட்டும் கேட்க மாட்டோம். புக் இன்சைட்லையுமே கொஸ்டின் வந்து எம்எஸ்சி லெவல் எப்படி ஸ்டாண்டர்டாக கேட்கணுமோ அதே எம்எஸ்சி லெவலில் ஸ்டாண்டர்டாக தான் கேட்போம். ஓகேங்களா? டெஸ்ட் பேஜ் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ண பர்சனை பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க டெய்லி எவ்ரி டே மார்னிங் 10:30 ஷார்ப்பாக கொஸ்டின் அப்படின்றது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் ஷீட் அப்படின்றது, அதாவது ஆன்சர் கீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30க்கு ஷார்ப்பாக சென்ட் பண்ணி வச்சிருவோம். ஸோ அந்த பர்சனே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டே வேல்யூஷன்லாம் பண்ணி அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க சொல்லி ரவுண்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கா சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இதில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏதோ மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதா, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதாகவும், அதுக்கு ஏதோ டெஸ்ட் பேஜில் ஃபீஸ் வந்து லெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அது தெளிவாக புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி கிளியர் கட்டாக அவங்க பார்த்துறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டகரி 1, 2, 3ன்னு சொல்லி நம்ம அப்படி வகைப்படுத்தி இந்த லெவலில் நம்ம மெட்டீரியல் அப்படின்னு கொடுக்குறோம். அது காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கண மெட்டீரியல் மட்டும் வேணும்னா இலக்கணம் கொடுக்குறோம். பேசிக் மேக்ஸ் வேணும்னா பேசிக் மேக்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு வேல்யூபுளான பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது இப்போ கேட்டகரி 1, 2, 3 ஸோ இதுக்கான டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு, மொத்தம் வாங்கினாங்க எவ்வளோ ப்ரைஸு அப்படின்றத பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இதில் ஜாயின் பண்ணுறவங்க டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா நம்ம நார்மலாக கொடுக்குறோம். அண்டு ஓஏ மசாஜ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 rupees அப்படின்றது கொடுக்குறோம். ப்ரைஸாக வச்சுருக்கோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 rupees அதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ அதுக்கான 150 rupees பார்த்து நம்ம இதில் லெஸ் பண்ணிக்கிடுவோம். லெஸ் பண்ணி அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா 650 rupees பே பண்ண தேவையில்லை. வெறும் 500 rupees மட்டும் ஒன்லி பே பண்ணால் போதும். அதே மாதிரி தான் ஓஏ மசாஜ் அப்ளை பண்ணி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 அளவுள்ள மெட்டீரியல்ஸை வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 rupees மட்டும் டெஸ்ட் பேஜுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதுமானது. இப்போ ஜூலை 15லேருந்து செப்டம்பர் 3 வரை கண்டக்ட் பண்ண போகிற இந்த லாஸ்ட் அண்ட் 3rd பேஜுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், சயின்ஸ், சோசியல், பேசிக் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் அப்படின்றது இருக்க போகுது. அஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் ஆகும். அதாவது புக்கில் வந்து 6th 7th இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அந்த மாதிரி டேர்ம் வைஸ் ஆகும். அப்புறம் 8th 9th 10th புக்கில் பார்த்தீங்கன்னா சோசியலு, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி பிரித்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்து அந்த சாப்டர் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். அப்படி தான் அதே மாதிரி ஷெட்யூலுமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது போக ஃபைனலாக மாடல் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருந்தோ இல்லை இந்த பாக்ஸ் டைப்பில் இருந்தோ அதிலிருந்து கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் எடுத்து வைப்போம். புக் இன்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக எம்எஸ்சி லெவல் எப்படி கேட்பாங்க, இது குரூப் 4 இல்லை குரூப் 2 லெவலையும் எடுக்க போகிறதுல கொஸ்டின். ஸோ எம்எஸ்சி லெவல் எப்படி ஸ்டாண்டர்டாக எடுக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் எடுத்துருக்கோம். ஓகே, நிறைய பேர் கேட்டதுனால இந்த டெஸ்ட் பேஜை பற்றி டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒரு ஃபுல் வீடியோவே கொடுத்தாச்சு. இனிமேல் அதை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறதில்ல. அப்பப்போக்கு நம்ம வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் 30 செகண்டாக பார்த்துக்குருவோம். அது ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்பப்போக்கு வந்து. ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மற்ற எம்எஸ்சியில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ளை பண்ண பர்சன்ஸ் இருப்பாங்க பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.